அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்களை ஒதுக்கீடு செய்வதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி நிலவரப்படி மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றார் போன்று ஆசிரியர் பணியிடங்களை ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஆங்கில வழி வகுப்புகளை பொறுத்தவரை ஒரு வகுப்பில் குறைந்தபட்சம் 15 மாணவர்கள் இருந்தால் அவை ஒரு வகுப்பாக கணக்கிட்டு ஆசிரியர் பணியிடம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 மாணவர்களுக்கு குறைவாக ஆங்கில வழி வகுப்பில் இருந்தால் அந்த மாணவர்களை அருகில் உள்ள வேறு அரசு பள்ளிகளில் அதே ஆங்கில வழி வகுப்பில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தமிழ் வழி வகுப்புகளாக இருந்தால் 35 அல்லது 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று உள்ளது. இதனால் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்களை ஒதுக்கீடு செய்வதில் பாரபட்சம் காட்டப்படுகிறதா என்ற கேள்வி பெற்றோர் மத்தியில் எழுந்துள்ளது. வேலூர் IFS நிதி நிறுவன மோசடி வழக்கில் அந்நிறுவன இயக்குநர் மோகன் பாபுவிற்கு முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 10% 25% வரை வட்டி என கூறி 6000 கோடி ரூபாய் வரை வசூலித்து மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக 6 தனியார் நிதி நிறுவன இயக்குநர்கள் உள்ளிட்டோர் மீது பொருளாதார குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்தனர். இந்த சூழலில் தனியார் நிதி நிறுவனத்தின் இயக்குநர் மோகன் பாபு முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இங்கிலாந்தில் பணியாற்றும் தனது பெயரை தவறாக வழக்கில் சேர்த்து விட்டதாக மனுதாரர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் மனுதாரருக்கு எதிராக விசாரணை நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளதாக வாதம் செய்யப்பட்டது. இதனையடுத்து அவரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் மனுதாரரை விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.